காவியா, நவீன் அண்ணன் கடன் கொடுத்த காசு கிட்ட வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தாருன்னா நான் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறியா? சரிங்க. வாங்கண்ணே. எங்கம்மா அவன் புருஷன்? இப்பதானே வெளில போனாரு. சாயங்காலம் வந்த உடனே நீங்க வந்தீங்கன்னு சொல்லிடுறேன். எப்போ வந்தாலும் இதான் சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா என்கிட்ட? அம்மா பணம் வருமா வராதா? ஆனா கண்டிப்பா காசு கொடுத்துருவோண்ணே. இது செட் ஆகாதுமா. வந்து போகிறது எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, சரியா? நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வீட்டை போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறேன். வந்து சாவி அங்கே வாங்கிக்கோ, சரியா? ஆனா கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை அவர் கொடுத்துருவாருண்ணா. எத்தனை வருஷமா சொல்லுவீங்க? அம்மா இந்த பேச்சில் வேலைக்கே ஆகாது, சரியா? ஒன்றும் இல்லை, வீட்டை போட்டுறேன், சாவி ஏன்ட்ட இருக்க போகுது. பணத்தை கூட சாவி வாங்கிக்கோங்க. என்ன பிரச்சனை அப்போ? மழை வெளில போமா, வாமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் வெளில போகணும்னு சொன்னேன். ப்ளீஸ்ண்ணா. வரமாட்டேன். வாமா, வா வான்னு சொல்கிறேண்ணா. அண்ணா வாமா முதல்ல. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்க. நம்ம வெளில இருக்கான்னு சொன்னேன். இப்போ எப்படி வந்தான்? போய் சொல்கிறீங்க. கணிச்சேன் உள்ளதான் இருக்கான்ட்டு. நான் சும்மா அந்த மாதிரி ட்ராமா பண்ணேன். நான் மன்னிச்சிருமா அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. டேய் பணம் ஆனால் தரணும்டா, அப்படி ஓடி ஒழியக்கூடாது. அண்ணா அடுத்த வாரத்துக்குள்ளார எப்படியா திருப்பி கொடுத்துறேன்னு. நீ நடந்ததே உனக்கு ஒரு பணமாக்கணும்னு நினைக்கிறேன். பணத்தை கொடுக்குற வழியை பாரு. கொடுத்துறேண்ணே. ஏங்க இப்படி கடனை வாங்கி மானத்தை வாங்குறீங்க? எப்படி காவியா, மனசாட்சி எல்லாம் எப்படி ஒரு கேள்வி கேட்கிற? கடன் வாங்கினதுக்கு காரணமே நீ தானடி. உன் தம்பி கல்யாணத்துக்கும் உங்க அக்கா பையனோட காது குத்துக்கும் சொல்ல கேட்காம கடன் வாங்க வச்சு போய் நகை போட்டியே, ஞாபகம் இருக்கா? அந்த ஆடம்பர செலவு தான் இப்ப கடனை வந்து நிக்குது. நான் இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. நீ அதெல்லாம் யோசிக்க போற? திருப்பி கட்ட போறது நான் தானே. அன்னைக்கு உன் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கௌரவமா இருக்கணும்னு சொல்ல கேட்காம கடன் வாங்கி நகை செஞ்சல. இப்போ உன் சொந்தக்காரன் எவனா கஷ்டத்துல வந்து நிக்கிறானா? எப்படியாவது அடைச்சிடலாங்க, கவலைப்படாதீங்க. இங்க நீ மட்டும் இல்ல காவியா, நிறைய பொண்டாட்டிங்க ஆசைக்கும் ஆடம்பரத்துக்காகவும் மட்டும் கடன் வாங்க சொல்றீங்கல்ல. அப்போ ஒரு நிமிஷமாச்சு தான் புருஷனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க பாரு, எங்க நிம்மதியை விட உங்க ஆடம்பரம் ஒன்றும் பெருசு இல்லை. சாரி கேட்டு என்ன பண்றது? குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகையில கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதை வச்சு எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடலாம். வேற என்ன பண்றது? நமக்கு தான் வேற வழி இல்லையே.